நேற்று நம்ம நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த அதிர்ச்சியான சம்பவத்தோட ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பழைய நியூஸை வந்து பார்த்துட்டு இந்த நியூஸ் பாருங்க. 3வது நாளாக தோண்டும் பணி இளம்பெண் கனவு தோன்றிய இடத்தில் பாறை சிற்பம் கண்டெடுப்பு. அதாவது திண்டிவனத்துல ஒரு இளம்பெண் தோனி சொல்லிட்ட பொண்ணு 20 வயசு. அந்த பொண்ணுக்கு கனவுல வந்து இந்த இடத்துல வந்து தோண்டி எடு, என்னுடைய சூடமும் என்னுடைய சிலையும் இருக்கு, அப்படி அதை எடுத்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 3 நாளாக வந்து கனவுல வந்திருக்கு. அந்த பொண்ணு அதாவது அந்த ஊர் பெரியவர்கிட்ட வந்து சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து தோண்டிருக்காங்க. அந்த பொண்ணை வந்து பூஜை பண்ணி அந்த பொண்ணுக்கு சாமி வந்து ஓடி போய் அது கையில் இருந்த ஒரு சூளத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல நட்ட இடத்துல தோணுனதுல நேற்று ஒரு சூளம் கிடைச்சிருக்கு. தொடர்ந்து என்னோட சிலையும் இருக்கு, அதை எடுத்து பூஜை பண்ணுங்கன்னு இன்னொரு இடத்துல மறுபடியும் சாமி வந்து போய் குத்துறாங்க. குத்துற இடத்துல 3வது நாளாக தோண்டின இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குளத்துல எடுக்கப்பட்ட பாறை சிற்பம் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த சிற்பத்தை எடுத்து அதில் இருக்கிற சிலை வந்து முருகன் சிலை தானா அப்படின்றதை இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, எப்படி இந்த கனவுல இந்த பொண்ணு கனவுல வந்து இந்த மாதிரி வித்தியாசமா வந்துச்சு, வந்து தோண்டி விடுறது வந்து இப்படி எடுத்துக்காங்கன்னு சொல்லும்போது உண்மையிலேயே இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து இது நடக்குது, இதுக்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி மூலமா சயின்ஸ் மூலமா எதையுமே சொல்ல முடியாது. இதுல இருந்து ஆன்மீகம் எந்த அளவு வந்து உண்மை அப்படி நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம இதுக்கு ஒரு லைக், அந்த பொண்ணு போனி சரிக்கா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸ் நம்ம சேனல்ல மட்டும்தான் வரும். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.